என்னோட பெயர் சிந்தியா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருமங்கலத்தில் பிடி சயின்ஸ் டீச்சராக இருக்கேன். நாங்கள் இப்போ வந்து மிஷன் சக்தி சேட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் செலக்ட் ஆகிருக்கோம். இதோட எஸ்கேஐ ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதோட சிஇஓ மேம் டாக்டர் ஸ்ரீமதி கேஷன், இந்தியாவோட அம்பாசடர் டாக்டர் ஜெயா தாரே அவர்கள். இதுக்காக 120 மணி நேர ஒரு கரிக்குலம் வந்து எங்களுக்கு அனுப்புனாங்க. லாஸ்ட் நவம்பர்லேருந்து அதை பிள்ளைங்க வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2022 ஆசாத்தி சேட் 1, 2023 ஆசாத்தி சேட் 2 சேட்டலைட் ப்ராஜெக்ட்ல அப்போது உள்ள பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு கர்ணன் அவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்தாங்க. இப்போது உள்ள ஹெச்எம் வந்து எங்களுக்கு ஃபர்தராக பெர்மிஷன் கொடுத்ததுனால நாங்கள் இந்த மிஷன் சக்தி சேட்டும் செய்கிறோம். இதில் தியரிட்டிக்கலாக அவங்க நாலேஜை கெயின் பண்ணி இப்போ ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும் நாங்கள் டெல்லி போகிறோம். அங்கே ஒர்க் ஷாப்பில் போய் அவங்க முடிச்சுட்டு அடுத்து லான்ச்சிங்க்கு நாங்கள் போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம். பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங்னா இங்கே தியரிட்டிக்கல் ட்ரைனிங் தான். அவங்க வந்து 120 ஹவர்ஸ் பேஸ்டு சிலபஸ் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அது வந்து அஃபிஷியலி சர்டிஃபைடு பை இன்ஸ்பேஸ் அண்ட் ஐஎஸ்ஆர்ஓ. அதில் வந்து மிஷின் சிஸ்டம், பேலோட் டெவலப்மெண்ட்டு, கோடிங் எல்லாமே எல்லா போர்ஷன்ஸையும் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவாங்க. இப்போ 100% மாடியூல் முடித்த பிள்ளைங்க இவங்க. அதனால இவங்களுக்கு அங்கே ஒர்க் ஷாப் வந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என் பேர் மோனிகா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருமங்கலத்தில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்ல செலக்ட் ஆனது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் செலக்ட் ஆனது எங்களுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு. நாங்கள் படித்த மாடியூல்ஸ்லேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ், கியூப் சாட்ஸ், பைத்தான், கோடிங் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவோட சிஇஓ மேம் ஸ்ரீமதி கேஷன் மேம் அவங்களுக்கும், அந்த இந்தியன் அம்பாசிடர் ஜெயதாரே மேம் அவங்களுக்கும், எங்கள் ஹெச்எம் மேம் அவங்களுக்கும், எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுற பிடிஏ தலைவர் அவங்களுக்கும், எங்களோட மென்டர் மேம் சிந்தியா மேம் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒர்க் ஷாப் போயிட்டு லான்ச்சிங் பண்ணிட்டு மறுபடியும் ஹாப்பினஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ. நாங்கள் போன நவம்பர்ல இருந்து 7 months ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். தியரட்டிக்கலாக படிச்சுட்டு இருக்கோம். மாடியூல்ஸ்ல இருந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். தியரட்டிக்கலாக தான் கொடுத்தாங்க, இன்னும் ட்ரைனிங் கொடுக்கல. ஒர்க் ஷாப் போயிட்டு தான் அங்கே வந்து பேலோட்ல ஒர்க் பண்ணுவோம். 12,000 பேர் எடுத்திருக்காங்க. 108 கண்ட்ரீஸ்ல இருந்து 12,000 பேர் வராங்க. இந்தியாவில இருந்து 21 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல தமிழ்நாடுல இருந்து நாங்க 2 பேர் மட்டும்தான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது எப்படி சொல்றேன்னே தெரியல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. I am Jamila. I am studying 10th standard in Government Girls High Secondary School, Thirumangalam. நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட்டு 7 months-ஆகவே நாங்கள் வந்து நிறைய மாடியூல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், கோத்தர் பண்ணியிருக்கோம் மாடியூல்ஸில் இருக்கிறதெல்லாம். அதில் வந்து நியூட்டன்ஸ் லாஸ், ஸ்பேஸ் ரேடியேஷன், கெப்லர்ஸ் லாஸ், நிறைய இது நாங்கள் வந்து அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். நாங்கள் அடுத்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்த ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவோட சிஇஓ மேம் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் மேம்க்கும், இந்த ப்ராஜெக்டோட இந்தியன் அம்பாசிடர் டாக்டர் ஜெயதாரே மேம்க்கும், எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண பிடிஏ தலைவர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் ஸ்கூலோட ஹெச்எம் மேம் அவங்களுக்கும், எங்களுடைய மென்டார் மேம் சிந்தியா மேம் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நாங்கள் எப்போ இந்த லான்ச்சிங்க்கு போவோன்ட்டு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. ட்ரைனிங் வந்து தியரட்டிக்கலாக மாடியூல்ஸ்ல வந்து படிக்கிறதுக்கு தான் கொடுத்தாங்க. இனிமேல் தான் ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்க போகிறோம். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. 2022-23 அக்காங்கெல்லாம் போறப்ப இந்த இதுக்கு நம்மளும் போக மாட்டோமான்ட்டு நான் வந்து நினைச்சேன். இப்ப நானே வந்து போக போறேன். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நான் பெருமை சேர்க்கணும், இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒர்க் ஷாப்புக்கு போறேன். லான்ச்சிங் வந்து அக்டோபர் மந்த்ல சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஷாப்புக்கு வந்து 10 days போற மாதிரி இருக்கு. டீச்சர்ஸ் தான் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. அவங்க வந்து நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சிந்தியா மேம், எங்களோட ஹெச்எம் மேம் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கலன்னா எங்களால போயிருக்கவே முடியாது. தமிழ்நாட்டிலே திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் சக்தி
மிஷன் சார்பாக ராக்கெட் அனுப்புவதற்கு திருமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 2 மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 2 மாணவிகள் தேர்வு செய்யப்படுவதற்கு அதற்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி சிந்தியா அவர்களும் நம்முடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக என் பள்ளி மாணவிகள் 2 பேரும் தங்களுடைய ரெகுலர் அகடமிக் சைடை ஒரு பக்கம் சாதித்தாலும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்காக எடுத்துக்கொண்டு 7 மாத காலம் சரியான முறையில் ப்ராக்டிஸ் எடுத்து தமிழ்நாட்டிலேயே என் பள்ளி மாணவிகள் தேர்வாகியுள்ளது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்லாது அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய பட்டதாரி ஆசிரியை திருமதி சிந்தியா அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், எங்களுடைய மாவட்ட நிர்வாகம், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 மாணவிகள் என் பள்ளியிலிருந்து தேர்வாகி இஸ்ரோவுக்கு சென்று வந்தனர். அதற்கு மகுடம் சேர்க்கும் வகையிலே இந்த வருடம் மீண்டுமாக 2 மாணவிகள் தேர்வாகியுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.